அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார். நல்லா பாருங்க, இயேசு என்ன சொல்றாருங்க? யாரை பார்த்து சொல்றாரு? பிதாவே மன்னி. யாரை பார்த்து சொல்றாரு? யாருக்காக இந்த ஜபத்தை செய்யறாரு? நல்லா கவனிக்கணும், நமக்காக தான். ஆனா எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு? அவரை அழைத்தவங்களுக்காக, அவரை துன்பப்படுத்தினவங்களுக்காக. இயேசுவை கிட்டத்தட்ட 36 மணி நேரம் அவரை அலங்கழிக்கிறாங்க. எத்தனை மணி நேரம்? 36 மணி நேரம் அலங்கழிக்கிறாங்க. அவர் சொல்லப்படுகிறது, அவர் தண்ணீர் குடிக்காத இருந்தார், சாப்பிடாத இருந்தார், இங்கேயும் அங்கேயும் அலங்கழிக்கிறாங்க. அப்ப கூட அவங்களை என்ன பண்ணல? சபிக்கல. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுங்களா? சிலுவை மரத்துல யாரெல்லாம் அவங்களை தண்டிக்கிறாங்களோ, அந்த தண்டிக்கிற மனிதர்கள் சபிப்பார்களாம். அந்த வீரர்களை பார்த்து சபிப்பார்களாம். அவர்கள் வேதனை வழியில் அவர்களை திட்டுவார்களாம். ஆனா இயேசு அந்த வலியிலையும் வேதனையும் அவர்களை நோக்கி சொன்னாரே, பிதாவே இவர்களை மன்னியும். இந்த குணம் நமக்கு வருமா? இதுதான் கிறிஸ்துவ. நீங்க ஏன் கிறிஸ்துவ வளர்ந்து கொண்டிருக்கு தெரியுங்களா? இயேசு சொன்னதை யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அதுதான் கிறிஸ்துவத்தை எல்லாம் பார்க்க முடியாது. எப்படிடா ஒரு மனுஷனை கொல்றான், அடிக்கிறான், ஆணி அடிக்கிறான், காயப்படுத்துறான், அவனுக்காக போய் நன்மை செய்யன்னு சொல்றாரு. எந்த தெய்வம் சொல்லியிருக்கு? எந்த குரான் சொல்லியிருக்கு? எந்த இதிகாசங்கள் சொல்லியிருக்கு? சாம அதிர்வன இந்த புத்தகங்கள்ல கூட சொல்லப்படல. ஆனா இயேசு என்ன பண்றாரு? ஏன் பகவத்கீதையில சொல்லப்படல, திருக்குறள்ல சொல்லப்படல, எதிலையோ சொல்லப்படல, இந்த வேதாகமத்துல இயேசு சொன்னார். அப்படி சொன்னத அவர் செய்த, அவர் உண்மையாகவே சிலுவையில ரத்தம் துடித்து சாகர நேரத்துல சொன்னார். யாரும் சொல்லல. சாக்ரட்டிஸ் கூட தத்துவஞானி, கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸ் கூட அவன் விஷம் கொடுக்கும் போது அவன் நண்பன் கூட இருந்த ஆறுதல் சொன்னான். இயேசுக்கு யாரும் கூட நிக்கல. சீசர்கள் இல்லை, பெற்ற தாய் இல்ல, சகோதரர்கள் இல்ல, எல்லாம் தூரமா நிற்கிறாங்க. அவருக்கு வேண்டியவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தூரம் நிற்கிறாங்க. ஆனா இயேசு கூட யாருமே இல்லை. ஆனா அவரும் பிதாவை தான், பிதாவை பார்த்து சொல்லு, பிதாவே இவர்களை மன்னிங்க. Father, forgive them what to do. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்களுக்கு தெரியல, தெரியாத செய்யறாங்க. நம்ம சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு தப்பு செய்துட்டா என்ன பண்ணீங்க? இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து இருக்கிறீங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஒரு சின்ன தப்பு செய்யல, ஊழியக்காரர் தானே, இவர் நல்லா பிரசனம் பண்றாரு தானே, நான் சொல்லிக்கிறேன், சாரி நீங்க சொல்ல, நானே சொல்லுங்க. இவர் நல்லா தானே வாக்கு கொடுக்குறாரு. ஆனா இவரே என்ன பண்றாரு? தப்பு பண்றாரு. இவருக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை. அப்படி என்ன பண்ணுவோம்? கேட்போமா? கேட்போமா? எல்லாம் கேட்பாங்க. ஒரு தப்பு செய்யறா கேட்பாங்க. ஆனா இயேசு பாருங்க, நான் உங்களுக்கு நன்மை செய்தேன், குருடர்களை சுகமாக்கினேன், முடவர்களை நடக்க செய்தேன், சப்பானிகளை நடக்க செய்த, ஊமியர்களை பேச செய்த, மரித்தோரை எழுப்ப செய்த. நான் என்ன உங்களுக்கு துரோகம் செய்தேன்? அந்த ஜனங்களை பார்த்து சபிக்கல, அந்த ஜனங்களை பார்த்து தூசிக்கல. அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்றார், பிதாவே இவர்களை மன்னியும். இந்த குணம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வருமா? கிறிஸ்துவ தரித்திருக்கின்றா இந்த குணம் உங்களுக்கு. கிறிஸ்துவ உண்மையா நேசித்தினா இந்த குணம் வரும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா நாடுகளில சண்டை நடந்து கொண்டிருக்கு. காரணம், நான் மன்னிக்க மாட்டேன். மன்னிக்காத தன்மையினாலதான் இன்னைக்கு அநேக மன்னிக்காத நிலையினாலதான் இன்னைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு, போர்கள் நடந்து கொண்டிருக்கு, அநேக ஜனங்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இயேசு போல ஒரு மன்னிக்கிற குணம் இருந்தா நாடு செழிப்படையும், நாடுகள் ஒற்றுமையா இருக்கும். இந்த மன்னிக்கிற குணம், இயேசுவின் குணம் நமக்கு. இறுதியா ஒரு ஜெபம் கூட ஆண்டவர் சொல்றார்.
மத்திய எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு. வாசிங்க. நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னிக்கும். என்ன சொல்லி கொடுத்தாரு? ஜபத்துல கூட என்ன சொல்லி கொடுத்தாரு? மன்னிங்க. அவர் பரம மண்டல ஜபம் சொல்லி கொடுக்கிறார். அந்த ஜபத்துல கூட என்ன சொல்லி கொடுக்கிறாரு? மன்னிக்கிற குணத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. அவர் கற்றுக் கொடுத்தது மாத்திரம் இல்ல, அதை நிறைவேற்றுகிறவராகவும் இருந்தார். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்ந்தார். அதன்படி சாகர வரைக்கும் சிலுவில மரணத்துல கூட அவர் உண்மை உள்ளவராயிருந்தார், மன்னிக்கிறவராயிருந்தார். இதே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் அகப்பட்ட எவருக்கும் மன்னிக்கிறோமே. இந்த பாவங்களை என்ன பண்ணுங்க? பாவங்களை மன்னிக்க மனுஷனுக்கு அதிகாரம் இருக்கா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? எனக்கு அதிகாரம் இருக்கா? குற்றங்களை வேணா மன்னிச்சிடலாம், குறைகளை வேணா மன்னிச்சிடலாம், தவறுகளை வேணா மன்னிச்சிடலாம். ஆனா பாவங்களை மன்னிக்க யாருக்கு தான் அதிகாரம் உண்டு? இயேசுவுக்கு தான் அதிகாரம் உண்டு. ஏன்னா சகல பாவங்களையும் மன்னிக்கிற கிருபை அவரிடத்துலதான் இருக்கு. அதனாலதான் அவர் சொன்னாரு, நீங்க மன்னிங்க. மன்னிக்கணும். எல்லாரையும் என்ன பண்ணணும்? மன்னிக்கிறோம். 7 வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க. இயேசு ஜீவன் விடும்போது சொன்ன வார்த்தை, இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது பேசின வார்த்தை. இன்னைக்கு ஒரு மனுஷன் சாகும் போது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா அதை எப்படி கடைபிடிப்பீங்க? உதாரணத்துக்கு, நான் சாகர நிலைமையில இருக்கிற உயிர் ஊசலாடி கொண்டிருக்குது. அந்த நேரத்துல சபையா யாராவது வந்து உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? எங்க ஒய்ஃபை பார்த்துங்க, என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் தெரியாது, அவளை தொடர்ந்து என்ன எப்படி நான் நேசித்தீங்களோ அதே போல அவளை நேசிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போனா ஒரு சிலர் ஒரு சொல்லதுன்னா நம்ம கேட்கறதுனால இருக்கலாம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஐயோ அந்த பார்வையற்ற ஊழியக்காரா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு, அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி யாராவது என்ன பண்ணுவோம்? அதுல ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்காதா? ஏதாவது ஒரு நல்ல உள்ள என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. ஆனா என்ன பண்ண, சாதாரண ஒரு மனுஷனுடைய வார்த்தையே நம்ம செய்யறதுக்கு முயற்சிக்கிறனா சர்வ வல்லவர் உணர்வே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. 25ஆம் அதிகாரத்துல 31வது வசனம். நீ விருதாமாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருப்பீராக இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது இடரலும் இராது. ஹல்லேலூயா. நீ மன்னிக்கிற குணத்தை நீ பெற்றுட்டினா உனக்கு துக்கம் இருக்காது, உனக்கு வேதனை இருக்காது. மன்னிக்கிற இந்த வசனத்தை நீங்க ஃபுல்லா போய் படிங்க. இங்க தாவீது இந்த நாபாலுடைய ஆடுகளை பாதுகாக்கிறவனா இருக்கிறான். ஆனா அவன் ஆகாரம் கேட்கிறான், அவனுக்கும் அவனுடைய வீரர்களுக்கும். ஆனா என்ன சொல்றான்? ஆகாரம் தர மாட்டான். ஆனா அவருடைய மனைவி புத்திசாலி அபிகால் என்ன சொல்றா? இருந்தா நீ என்ன பண்ண வேணாம், ரத்தம் சிந்த வேண்டாம் தாவீது ராஜா. வீணா அவனையா பழிவாங்கி உன் நம்பிக்கை இழத்துகிற, மற்றவங்களை குறை சொல்லி குற்றம் சொல்லி மற்றவங்க சொன்னதை சொல்லி சொல்லி காட்டி உன் சந்தோஷத்தை ஏன் இழக்கிற? நீ மன்னிக்க கற்றுக்கொள். தாவீது ராஜா சொல்றாரு. ஆனா இந்த தாவீது ராஜாவுக்கு அபிகால் சொல்றதுனால அவன் மனசு என்ன பண்ணிது? அவனை பழி வாங்கணுன்ற எண்ணம் மாறினதுனால தேவனே அவனை அடித்தார். நீ யாராக உனக்கு விரோதமாக குற்றம் செய்து தவறு செய்து உன்னை வேதனைப்படுத்த தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவனை நீங்கி செய்வார். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை ஆசீர்வதித்தார்கள். மன்னிங்க ஆண்டவரே, வருகிறதும் லார்ட். மன்னிச்சார் ஆண்டவர்.
அதனாலதான் இந்த மாசம் வாக்குத்தத்தத்துல கூட பாத்தீங்களா என்ன வாக்குத்தத்தம் வந்திருக்கு, நான் யோசிக்கவே இல்லை. என்ன வாக்குத்தத்தம் வந்திருக்கு? ரட்சியும் கர்த்தாவே, ஆசீர்வதித்து உங்களை ரட்சித்து. அப்ப அந்த ரட்சித்துன்ற வார்த்தை வந்திருக்கு. ரட்சிப்பா வர ரட்சிப்பை பற்றி பேசுறவங்க இதை குறித்து உங்களுக்கு பேசுவாங்க. அதனால பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இயேசு பேசின இந்த 7 வார்த்தையில முதல் வார்த்தை மன்னிப்பு. வச்சிருக்காங்க. அதில் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, அந்த அதிகாரத்திலே 39 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தோம் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றார். சொல்றாரு, அன்றையும் சிலுவைக்கு அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். அவன் என்ன சொல்றான்னா, நீ இயேசுவா இருந்தா என்னை ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மற்றவங்க சொல்றான், நீ அவனை வச்சு நீ இந்த ஆசிரியருக்கு உட்பட்டிருந்தாய், அவன் தேவனுக்கு பயப்படுகிறாய் இல்லையா? அவன் முதல்ல 2 பேரும் என்ன பண்றாங்க, கர்மம் தான். ஆனா அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சிருந்தாலும் தேவன் அந்த நேரத்துல அவங்க சிலுவைக்கு அழைச்சாலும் அந்த ஒருவர் மட்டும் எப்படி மனம் திரும்பினான்னு தெரியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் சொல்றான், வரும்போது அடியாரை நினைத்துக்கொள் அப்படின்னு அவன் சொல்றாரு. அந்த கல்வனோடு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கிறிஸ்துவ நிறைய பேர் இருக்கோம், ஆனாலும் நம்ம மன திரும்பவும் தான் இருக்கோம். நம்ம பழைய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பழைய சுபாவம் நம்மகிட்ட இருக்கு. நமக்கு மன்னிப்பு தன்மையும் இல்லை, ஆனால் அன்பும் இல்லை. ஒவ்வொருத்தரும் நம்ம கிறிஸ்துவா இருந்தாலும் ஒவ்வொரு சுபாவமும் ஒவ்வொருத்தரும் இருக்கு. அதனால தேவனுக்கு நம்ம சேரும்போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அடைந்துக்கணும். அன்பு இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். மற்றவங்க பேசும்போது என்ன பேசுறேன்னு தெரிந்து பேசணும். அப்போ நம்ம கிறிஸ்துவ இருக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில மாறணும். அதே மாதிரி சகை என்ன பண்றாரு, அவரு நிறைய பாவம் செஞ்சு நிறைய பணம் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி நிறைய பாவத்தில் இருந்தாலும், ஆனால் லாஸ்ட் என்ன பண்றாரு, மனம் திரும்புறாரு. மனம் திரும்பி இந்த வட்டிக்கெல்லாம் நான் வாங்கியிருக்கேன், நாளை தனியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு ரட்சிப்பு வந்தது. அதே மாதிரி நம்ம குடும்பத்திலையும் நம்ம இதுலையும் நிறைய பேர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பூ என்ன பார்த்தோம், மன்னிப்பு பார்த்துருக்கோம். 2வது பூ என்ன பார்த்தோம், ரட்சிப்பு. 3வது பூ நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, அது பராமரிப்பு, அரவணைப்பு, அன்பு. என்னது, பராமரிப்பு சொல்லலாம், அரவணைப்புன்னு சொல்லலாம், அன்புன்னு சொல்லலாம். அப்போ என்ன விசேஷமாக ஒரு 3 பூ பூக்குது நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ நம்ம ஏசப்பா சிலுவையில் சுமந்து சிலுவையில இருந்து கொண்டு அந்த 7 வார்த்தைகள் சொல்லும்போது தன்னுடைய தாயோடும் தகப்பனோடும் சொந்த பந்தங்களோடும் அந்த உற்சாகத்தோடு என்ன பண்ணாரு, வாழ்ந்தாருன்னு பார்க்கணும். ஜஸ்ட் 3.5 வருஷம் என்ன பண்ணாரு ஏசப்பா ஊழியத்தை செய்தார் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா?
அந்த 3 வருஷத்துல ஏசப்பா செய்த ஊழியத்தை அவர் எதுக்காக பூமிக்கு வந்தாரு, அவர் எதுக்காக போறாரு, என்ன நம்ம சொல்லிட்டு போறாருன்ற ஒரு சம்மரைஸ் பண்ணினா இந்த சிலுவையில சொல்லியிருப்பாரு, 7 வார்த்தையை சொல்லியிருப்பாரு. நல்லா நம்ம உற்று கவனிச்சு பார்த்தோம்னா இந்த 7 வார்த்தையுமே அவர் இந்த 3 வருஷம் ஊழியத்தை நிறைவேற்றுறாரு, ஊழியத்தை செய்யறாரு, என்ன சொல்றாருன்றது நம்ம கவனிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இந்த சிலுவை உபதேசம் கெட்டு போகிறதுக்கு எப்படி இருக்கு? ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படி இருக்கு? தேவ பலன் இருக்கு. இந்த தேவ பலனை தான் நம்ம என்ன பண்றோம்? தியானித்து கொண்டு தேவ பலனை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசத்தோடு நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனமா கேட்போம், அதன்படி நம்ம கடைபிடிப்போம். ஓகே, முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற சீஷரையும் பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பராமரிப்பை கொடுக்குறாரு, ஒரு அரவணைப்பை கொடுக்குறாரு, ஒரு அன்பை கொடுக்குறாரு. அப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் 19 நம்ம எடுத்துக்கலாம். யோவான் 19ல 26, 27 யாராவது ஒருத்தங்க சத்தமா தெளிவா வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷனை அவரை தன்னிடமாய் ஏற்கொண்டார். ஓகே, இத நம்ம பார்க்கிறோம். சீஷனை பார்த்து என்ன சொல்றாங்க? அதோ உன் தாய். தன்னுடைய தாயை பார்த்து என்ன சொல்றாரு? அதோ உன் மகன். யார் மகன்? தமக்கு அன்பா இருந்த சீஷனை யோவானை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, இப்ப ஏசப்பா 30 வருஷம் வாழ்ந்த, அவங்க கூட இருந்தாங்க, 3 வருஷம் ஊழியத்தை நிறைவேற்றினாரு. அப்ப அவங்க வந்து 33 வருஷம் தாயோட இருந்திருக்காங்க. இப்போ நான் சொல்ல வேண்டியதை ஐயா சொன்னாங்க. இப்ப நம்ம மறிக்கும் தருவாயில இருக்கிறோம், இல்ல நம்ம ஒரு இடத்துக்கு தூர தேசத்துக்கு கடந்து போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தவங்க பொறுப்பு கொடுத்துருப்போம் தானே. இவங்க வந்து ஐயா சாமியா சொன்னாங்க, எங்க மனைவி பார்த்து கொள்ளுங்க, நான் கடந்து செல்றேன், இதோட முடியல அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மை. அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, ஆண்கள் ஏற்கனவே சிறுவையில் அதை சொல்லிட்டாரு, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த இடத்த விட்டு கடந்து செல்றேன், எனக்கு வந்து மரணம் வருகிறது, தேவன் என்னை அனுப்புனது நோக்கத்தை நிறைவேற்றிட்டு திருப்பி நான் தேவனிடத்தில் போறேன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமா போகல, ஒரு ஆளுகையோட போகல, அந்த அன்பை மட்டும் என்ன பண்றாரு? காமிச்சிட்டு போறாரு, தவிக்க விட்டு போல. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஒன்றரை மாசம் தான் நான் வந்து என் கணவனோட நான் வாழ்ந்துருக்கேன்னு சொல்லலாம். அவங்க இப்ப எங்க விட்டு போனதுக்கே எனக்கு எப்படி இருந்தது? தவிப்பு, தாங்கிக்க முடியும் இல்லையா? ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, போகும்போது அம்மா கிட்ட, பாப்பா கிட்ட, பிரதர் கிட்ட, கடைசியை பிரதர் சொல்லுவாங்க, பார்த்துக்கோன்னு போறாங்க. சாதாரண ஒரு 3 மாசத்துக்கே ஒரு தவிப்பு, பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறாங்கன்னா, தன்னை பெற்று அதை வளர்த்து இவ்வளவு தூரம் நம்ம பராமரித்து வந்த ஒரு தாய்க்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு போறாங்க, பொறுப்பு கொடுத்துட்டு போறாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? இயேசுவோடு கூட உலாவிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டாலும் படுத்தாலும் நடந்தாலும் எங்க சொன்னாலும் சீஷர்கள் கூடவே இருக்கிறாங்க. திடீர்னு விட்டுட்டு போறாங்க. அப்ப அந்த சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர் கூட இருந்தவங்க நல்லா உணவு கிடைச்சது, நல்லா பேசணுமே, நல்லா என்ன சுகம் கிடைச்சது, விட்டு போறாரே என்ற தவிப்பு இருக்குமா? அப்ப என்ன பண்ண, அந்த மகனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து போறாரு. சீஷர்கள் எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 13 சீஷர்கள் அப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு? அந்த வாய்ப்பை இழந்துட்டாரு. 12 பேருக்கு பொறுப்பு கொடுத்தா போயிருக்காங்க. அந்த பொறுப்பு வந்து நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அந்த பொறுப்பா பார்க்காம அது ஒரு அரவணைப்பா பார்க்கிறோம், பாதுகாப்பா பார்க்கிறோம். அந்த அரவணைப்பு, பாதுகாப்பு நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படி இருந்தா நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம தியானிக்கலாம். ஓகே, நம்ம லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 43 வரைக்கும் வாசிங்க. அவருடைய தாய் தகப்பன் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. இதை நீங்க பிடிக்கு வாசிக்கல, வாசிக்க டைம் இல்லை, நீங்க முடிச்சு அதே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வருஷந்தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா, எருசலேமுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதற்காக, ஆசரிப்பதற்காக, கொண்டாடுவதற்காக கடந்து செல்வாங்க. இப்படியாக மரியாளும் யோசிப்பும் இயேசுவோடைய தாய் தகப்பன் என்ன பண்றாங்கன்னா, எருசலேமுக்கு கடந்து செல்றாங்க.
கடந்து செல்லும் போது பாத்தீங்கன்னா அப்போ அவர் வயசு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கு அப்போ வயசு அவருக்கு அப்போ 12 வயசு. 12 வயசுல யாராவது இருக்கீங்களா? யாராவது 12 வயசுல இருக்கீங்களா? நீங்க ஏஜ் நினைப்போங்க 12 வயசு ஆகுங்களா? உங்க அம்மா அப்பா யாராவது இருக்கீங்களா? ஓகே, அவங்க 12 வயசு ஆகுதா? ஓகே, சந்தோஷம். இப்போ என்ன பண்றாங்க? இந்த மாதிரி தான் இருந்திருப்பாரு ஏசப்பா இல்லையா? இந்த மாதிரி ஒரு வயசுல இருந்திருப்பாரு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்க உங்க வீட்டுக்கு பணிக்கு வந்துடுவீங்களா? இப்போ இல்லையா அழைச்சிட்டு போறாங்க இல்லையா? அழைச்சிட்டு போறாங்க, குடும்பமா போறாங்க. தேங்க்யூ. அழைச்சிட்டு போகும்போது ஏசப்பா என்ன பண்றாரு? எருசலேம்ல தங்கி விட்டாராம். தாய் தகப்பன்மார் என்ன பண்றாங்க? இது வேற ஒரு டாபிக்ல போனா நல்லா இருக்கும். நம்ம கரெக்டா பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க விட்டுட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகு என்ன பண்றாங்க? ஏசப்பா நம்ம கூட இல்லைன்றதை என்ன பண்றாங்க? தேடுறாங்க. யாரு? அப்ப தாய் தகப்பன்மார் எப்படி இருக்காங்க? அந்த இடத்துல கேர்லெஸ் இருக்காங்க இல்லையா? கூட இல்லைன்றதே அவங்களுக்கு தெரியல. யாருடைய வராங்க? தாய்களுக்கு தான் மெயினா அந்த வசனம் போயிட்டு இருக்கு. அப்போ பிள்ளை என்ன பண்ணணும்? பாதுகாப்பா கையில வச்சுக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க இல்லையா? கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. 3 நாள் போய் தேடுறாங்க. எல்லாரும் ஒண்ணு தேடுறாங்க. என் பிள்ளைய பாத்தியா? இயேசு பாத்தியான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனா இயேசு இல்ல. 3 நாள் பிரயாணப்பட்டு மறுபடியும் எருசலேமுக்கு போறாங்க. அங்க எருசலேம்ல போகும்போது ஏசப்பா என்ன பண்றாருன்னா தேவாலயத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கலாம். பேசிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னன்னா 43 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி அதுக்கு மேல காணாததினால் அவரை தேடிக்கொண்டே பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து 48 பாருங்க. 48 தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த அவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் பிரயாசப்பட்டு அவங்க வராங்க. எப்படி வந்திருப்பாங்க? அந்த தாய் தகப்பன்மார் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு ஆதங்கத்தோட வந்திருப்பாங்க. ஐயோ, என் பிள்ளை காணுங்கன்னு சொல்லுவாங்க. வந்து கேக்குறாங்க, ஏன்பா அப்படி பண்ண? ஏன்பா இங்கே தங்கிட்ட? ஏன்பா என் கையை பிடிச்சிக்கல? நீ ஏன் விட்டுட்டு வந்துட்ட? அப்படி நானும் ஒரு தகப்பன என்ன பண்றோம்? விசாரத்தோட இருக்கணுமே, துக்கத்தோட இருக்கணுமே, கவலையோட இருக்கணுமே சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஆதங்கமா உரிமை என்ன பண்றாங்க? கேள்வி கேட்கறாங்க. ஆனா அந்த இடத்துல இயேசுவுடைய பதில் என்னவா இருக்கு பாருங்க. நல்லா அழுத்தமா அப்படிங்கிறது, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? இது நம்ம போய் நம்ம பிள்ளைங்க செய்யலாமா? சிவா நீ ஏன் விட்டு வந்துட்டாங்க? அவங்க தாய் தகவலும் திட்டுறாங்க. நீ ஏன் அப்படி பண்ண? நீ ஏன் இங்கே நின்றுட்ட? நீ எங்க ஒண்ணு என்னையே நீங்க தேடுறீங்க அப்படின்னு பாப்பா கேட்டா அம்மா அப்பா கேட்டு இருக்கோம். எப்படி இருக்கும்? எப்படி உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேக்குறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த இடத்துல என்ன வரும்? என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய கடி எடுத்து இல்ல கையால கடித்து என்ன பண்ணுவோம்? அடிப்போம் இல்லையா? எப்படி நீ இந்த கேள்வி கேட்கலன்னு. ஆனா அந்த இடத்துல அந்த தாயோடைய குணத்தை பாத்தீங்கன்னா ஆதகமா தேடும் போது ஏன் அப்படி பண்றேன்னு கேட்கும் போது, நீ ஏன் என்ன தேடுற? ஏன் பிதாபத்தை நான் செய்யறேன், உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது அவங்க மனசு எந்த அளவுக்கு நொந்திருக்கும், அவங்க மனசு எந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்கும், ஆதகப்பட்டிருக்கும். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே என்ன பண்ணல, எதிர்த்து கேட்கல, எதிர்த்து பேசல, அமைதியா என்ன பண்றாங்க? செயல்படுறாங்க. நான் சொன்னேன் இந்த டாபிக் எதுக்கு எடுக்கணும்னா, எப்படி இந்த பராமரிப்பு நமக்கு கிடைச்சது, எப்படி இந்த அரவணைப்பு நமக்கு கிடைக்கும், எதனால நண்பன் கிடைச்சுதான் பார்க்கிறோம். அப்ப அந்த தாயோட குணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு செயல் நடக்கும்போது அந்த தாய்க்கு எப்படி இருந்தது? மனம் நொந்து இருக்கலாம், கோபமா இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல எப்படி இருந்தாங்க? அமைதியா. இந்த சங்கதிகளை நம்ம இதயத்துல வைத்துக்கொண்டு கீழே நம்ம பார்க்கிறோம். இதே போல இன்னொரு செயல் நம்ம பார்க்கிறோம். நம்மளுக்கு என்ன தெரிஞ்ச வசனம் தான் இல்லைங்களா? காணா ஒரு கல்யாண வீடு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? காணா ஒரு கல்யாண வீடு மெசேஜ் டைம் இருக்கு வசனுக்கு. காணா ஒரு கல்யாண வீட்டுல என்ன நடந்துச்சு? உடனே நம்ம இயேசுவோட தாய், ஏசப்பா நீங்க வாங்க, ஏசப்பா ஏதோ சொல்லிருப்பாங்க, மகனே தம்பி இங்க வாடான்னு கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? சொல்லிருக்கலாம். அப்படின்னா அந்த திராட்சை குறிப்பிட்டுச்சு, என்ன பண்ணு அதை சரி பண்ணு. ஏன்னா அவங்களுக்கு செய்ய முடியும், அவங்களுக்கு தெரியுது அம்மாவுக்கு இல்லையா? அப்ப நம்ம சொல்றோம், இப்ப அம்மா இருக்காங்க,
அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி பிரான்சிஸ் இதை பண்ணுப்பா, இது செய்ப்பான்னு சொல்றாங்க. சரிங்கம்மா சொன்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கு தெரியும் சரி இல்லையா? மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா அப்படின்னு கூப்பிட்டு உன் வேலையும் அதை பாரு, எனக்கான வேலை இல்லைன்னு சொன்னாரு, அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஏன் இந்த வார்த்தை நான் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா ஸ்டெல்லா அப்படின்னு சொல்றேன்னா, அந்த ஸ்திரீயே உன் வேலை என்ன, உனக்கு என்னன்னு கேட்பாரு. ஸ்திரீயும் போது அது வந்து கொச்சான வார்த்தை கிடையாது, அவ மாதிரியான வார்த்தை கிடையாது. ஸ்திரீயும் போது மரியாதை கொடுக்குறாரு, ஒரு கண்ணியமா பேசுறாருன்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது வந்து ஒரு மேடம், மேடம் உங்களுக்கு என்ன மேடம், என் வேலை நான் பார்த்துட்டு சொல்லுவோம்ல. அப்போ ஒரு தாய் போய் மேடம் சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி ஒரு கணவன் மனைவி, கணவன் போய் சார் வாங்க சார் அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்ல மனைவியை பார்த்து மேடம் சொல்லுங்க மேடம் எப்படி இருக்கும்? எப்படி அந்த இடத்துல உறவுகளுடைய உரிமை இருக்கா? இல்ல, இந்த இடத்துல உரிமை இல்லாம தான் இருக்கும். அந்த வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்கன்னா அதை எடுத்து வாசிங்க, ஏதாவது வாசிங்க தெரியும். யோவான் 2ஆம் அதிகாரம் ஃபாஸ்டா, யோவான் 2 நான் படிக்கிறேன். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டாங்க. திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாங்க. அது யாருன்னு சொல்றாங்க? இயேசு பவுல் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? அந்த கேள்வி பாருங்க. ஒரு தாய் பார்த்து அவங்க கிட்ட எப்படி இருக்கும்? ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, ஏன் வேலைக்கு வரல, நீ சொல்லி நான் செய்யலாம் சில. அப்ப அந்த அம்மா எப்படி சொல்லிருப்பாங்க? ஒரு பெருமையா சொல்லிருப்பாங்க, திராட்சரசம் குறிப்பிட்டுச்சு, இரு என் மகனை கூப்பிடுறாரு. இப்ப அம்மா சொல்லுவாங்க, யாருக்காவது பிரச்சனையா இருக்கு என் பிரான்சிஸை கூப்பிடுறாரு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுங்க, என் மகனை கூப்பிடுறப்ப அவன் பார்த்து பாப்பா அழைச்சு போக சொல்லுவாங்க. ஒரு உரிமையா சொல்றாங்க, ஒரு பெருமையா சொல்றாங்க, ஒரு கனமா சொல்றாங்க. அதே மாதிரி தான் அம்மா சொன்னாங்க அந்த இடத்துல. ஆனா சொன்ன இடத்துல அந்த அம்மாவுக்கு அங்க என்ன இல்ல? மரியாதை இல்ல, அந்த பேச்சுல மதிப்பு இல்ல. அந்த இடத்துல கூட அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எதிர்த்து பேசல, அமைதியா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. என் மகன் சொல்றது செய்யுங்க சொல்லுங்க. அந்த இடத்துல என்ன சொல்ல? தாய் தான், பெற்றெடுத்த தாய் தான். ஆனா அந்த இடத்துல அவங்க அம்மா என்ன பண்ணல, என் மகன் சொல்றாங்க நீங்க கேட்டுக்கோங்க சொல்ல, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுறாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு நம்ம கடந்து சொல்றாங்க. இப்படியாக நம்ம பாக்குறோம். இப்படி ஒரு தாயுடைய குணத்தை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நாம இப்படி இருக்கிறோமா? பிள்ளை நம்ம ஏதாவது சொல்லிச்சு நம்ம என்ன பண்றோம்? கோவப்படுறோம். எப்படி நீ சொல்லலாம், எப்படி நீ என்னை அசிங்கப்படுத்தலாம், மற்றவங்க முன்னாடி நீ எப்படி அசிங்க, நம்மளுக்கு வர கோவமே அதுதான். எதுனால ஏதாவது தனியா வந்து திட்டு, தனியா அடிச்சுக்கோ, தனியா நம்மளுக்கு மற்றவங்க என்ன பண்ணாத, அசிங்கப்படுத்தாத, மற்றவங்க என்ன கேவலப்படுத்தாத, மற்றவங்க முன்னாடி என்ன பண்ணாத, தலைக்குடி வைக்காத, இப்படிதான் சொல்றோம். ஆனா இந்த அம்மாவுக்கு நேர்ந்தது இந்த நிலைமை ஏற்பட்டது. மற்றவங்க முன்னாடி அவங்களுக்கு என்ன இருந்தது? ஒரு அவமரியாதை. மற்றவங்க முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு உரிமையா ஏசுறதுல இருக்குல்ல. இப்படி இருந்த ஏசப்பா பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல மரிக்கும் தருவாய் விட்டுட்டாரா? இல்ல. அந்த தாய் மீது அவருக்கு அன்பு அந்த வெளிப்படுது. அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ என் மகன் சாகடிக்கிறாங்களே, மதிக்க போறவே தெரிஞ்சிச்சு. அப்ப அந்த பெற்ற தாயோடைய ஆதரவு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு தூர தேசத்துக்கு போகிறதுக்கு நம்மளால பார்த்துக்க முடியல, என்ன எவ்வளவு வேதனைப்படுறோம். ஆனா மறிக்க போற நமக்கு தெரிஞ்ச ஒரு தாயோட இருதயம் எப்படி இருந்திருக்கும்? கலங்கி இருப்பாங்க, துக்கப்பட்டிருப்பாங்க. அந்த துக்கத்தை அவங்களால ஆற்ற முடியாது. அது இயேசு பார்த்து கொண்டாங்க. அந்த சிலுவையில அவர் சிலுவையை சமரைஸ் பண்றாரு. அப்ப இழப்புகள் இருக்கோ, எனக்கு பிரிவதான், ஆனாலும் உனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறேன், ஆனாலும் உனக்கு ஒரு பராமரிப்பு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஒரு சீஷன் கிட்ட அந்த தாயை வந்து தள்ளி விடாம இந்த தாயோடைய இயக்கத்தை அறிஞ்சு என்ன பண்றாரு? ஒரு பாதுகாப்பு பராமரிப்பை கொடுத்துட்டு போறாரு. இதை வந்து ஏசப்பா நம்ம செய்ய சொல்றாரு. இதுதான் சிலுவை உபதேசம். இது நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். ஏசப்பா சொல்றாரு இல்லையா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்றாரு. அப்போ நான் உங்களை திக்கற்றவர்கள் யோவான் 14:18 இருக்கு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொன்ன தெய்வம் வசனத்தை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். வசனத்தை என்ன பண்ணாரு? நிறைவேற்றினாரு. அப்போ அவர் சொல்ல மட்டும் செய்யல, அதை செஞ்சு காமிச்சாரு. இப்ப நம்ம வேதத்தை நீங்க கேட்கணும், வேதத்தை படிக்கணும். ஜஸ்ட் படிச்சுட்டு கேட்கணும் போகணும் இல்லாம அதன்படி நம்ம எப்படி இருக்கணும்? செஞ்சு காமிக்கணும் இல்லைங்களா? அப்பதான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த வேதத்தை நல்லா படிச்சோம், நல்லா தியானிச்சோம், இதை நம்ம கடைபிடிச்சோம்னா இன்னைக்கு முதியோர்கள் எல்லாம் கிடையாது. இது நம்ம கடைபிடிச்சு இது நம்ம பயந்து இதுக்கு நம்ம கீழ்படிச்சோம் அப்படின்னா குழந்தைகள் இல்லம் கிடையாது. ஏன்னா தாய் என்ன பண்றாங்க? பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூல் விட்டுறாங்க. அது நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. பிள்ளைங்க என்ன பண்றாங்க? ஒரு திருமணமான உடனே என்ன பண்றாங்க? விட்டுறாங்க. ஒண்ணு அந்த
மருமகளை யோசிக்கணும். அது மருமகன் ஸ்தானத்துல சொல்றேன். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வசனம் நான் அந்த வார்த்தை தியானிப்பேன். அந்த ஒரு நல்ல மகன், இப்ப எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மகனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு அன்பான கணவர், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காரு. அந்த கணவர் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், மனைவிக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட கணவரை கொடுத்தது யாரு? தேவன் கொடுத்தாரு. யார் மூலம் கொடுத்தாங்க? தாய். அந்த தாய் இல்லாம அந்த நல்ல மகன் வந்திருக்க முடியாது. எத்தனையோ பிள்ளைங்க குடிச்சிட்டு, எத்தனையோ பிள்ளைங்க வந்து ஊதாரித்தனமா தேவையில்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நல்ல கணவர் நம்ம பிடிச்சிருக்கு, நல்ல கணவர் நம்ம இதயத்தில் படுதுன்னா அந்த கணவர் கொடுத்த தாயே அந்த குடும்பத்தை நம்ம என்ன பண்ணணும்? நேசிக்கணும். இந்த குடும்பத்தை நம்ம என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். அந்த பொறுப்பு தான் தேவன் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அதே போல பார்த்தீங்கன்னா கணவர்மார்கள், ஒரு நல்ல பெண் ஆண்டு கொடுத்திருக்கிறார் நமக்கு அப்படின்னா அந்த பெண்ணோட தாய் தகப்படி என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும், நேசிக்கணும், பராமரிக்கணும். இதுதான் தேவன் கொடுத்தது. மகனுக்கு மாமியார், மாமனாரு மகனுக்கு இப்படி உறவுகள் ஆரம்பிக்குது. எடுத்தோட ஏசப்பா குழந்தைய கொடுக்கல, எடுத்தோட ஏசப்பா யார கொடுக்கல? தாய் தகப்பனை கொடுக்கல. எடுத்தோட ஏசப்பா கொடுத்தது யார? கணவன் மனைவி. அவங்க மூலம் தான் என்ன பண்ணுது? உறவுகள் மேம்படுது. அவங்க தான் உறவுகள் நல்லா விரிவடையுது. அப்ப அந்த 2 பேருக்கு உரிய கான்செப்ட் தான் நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப நீ என்ன பண்ணுவோம்? தாயை தகப்படி கனம் பண்ணுவாயாதான் இருக்கு. தாயை தகப்படி கனம் பண்ணலன்னா நம்ம நாசம் அடைஞ்சிடும் நீதிமொழிகளை பார்க்கிறோம். அப்போ அந்த தாயையும் தகப்பனையும் நம்ம என்ன பண்ணணும்? பராமரிக்கணும், பாதுகாக்கணும். தேவன் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த வேதத்தை நம்ம தியானிக்கல, அடிக்கடி நம்ம இதயத்துல நம்ம ஏன் செய்யணும்? நம்ம ஏன் பண்ணணும்? ஆனா அந்த வேதத்தை நம்ம பயந்து இந்த வேதத்தை கீழ்படிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷன் சொல்லி செய்யணும் அவசியம் இல்லை, மனுஷன் நம்மளை பாராட்டணும்னு செய்யணும் அவசியம் இல்லை, மனுஷனுக்கு முன்னால நம்ம நல்ல பேர் எடுக்கணும் செய்யணும் அவசியம் இல்லை. தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு நம்ம பதில் சொல்லணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும். தேவன் நம்மளை பரலோகம் அழைச்சு செய்யணும்னா அந்த வார்த்தைகளை நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அவங்க கொடுத்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். முக்கியமாக இந்த சிலுவையில் சொன்ன இந்த 7 வார்த்தைகளை நன்கு தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதுவுமே தேவனுக்கு பிரியமில்லாம செய்ய மாட்டோம். மன்னிப்பு முடிஞ்சிச்சு, எல்லாமே இல்லையா? ரட்சிப்பு முடிஞ்சிச்சு, பராமரிப்பு பாதுகாப்பு முடிஞ்சிச்சு, தவிப்பு முடிஞ்சிச்சு. யார் மேல தவிப்பா இருக்கிறோம்? ஏன் தவிக்கிறாரு? ஆத்துமாக்களை குறிச்ச தவிக்கிறார். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சொல்லிட்டு சம்மரைஸ் பண்ணிட்டு போறாரு. இப்படியாக நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் என்னன்னா, இது நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, தேவன் நம்ம வந்து திக்கற்றவராக விட மாட்டார். நெக்ஸ்ட் நம்ம தேவன் வந்து நம்மளை பிரிச்சு பார்க்குற தேவன் அல்ல. நம்ம நினைப்போம், ஏன் ஏசப்பா பிரிச்சுட்டீங்கன்னு. அவர் பிரிச்சு பார்க்குற தேவன் அல்ல, இணைத்து அதன் மூலம் சந்தோஷப்படுகிற தேவன். அப்ப நம்மள திக்கற்றவர்களாக, ஆதரவற்றவர்களாக நம்ம விடவே மாட்டார். நம்மளுக்கு எப்போதும் ஒரு பராமரிப்பு கொடுக்க. நம்ம நினைக்கலாம், எனக்கு இந்த பராமரிப்பு இல்லையே, எனக்கு என்ன? நீங்க ஆண்டோட உட்காந்து கேட்கும் போது அதுக்கான விடை நமக்கு கிடைக்கும். எல்லாமே இந்த வேதத்துல இருக்கு. இந்த வேதத்தை நம்ம படிச்சு நல்லா தியானிச்சு கர்த்தருக்கு பயந்து இதை நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அந்த வார்த்தை நம்மளை பாதுகாக்கும். கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புகள் நன்றி சொல்லுவேன். ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஏலி ஏலி லாமா சபக்தானி. அது வந்து புரியாத அது வந்து அது தேவன் சொல்லும் போது தேவனோட கீழே என்ன அர்த்தம் கொடுக்குறாரு? அது புரியாதுன்னு அது வந்து அர்த்தமும் கொடுக்குறாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எவ்வளோ முக்கியமா அந்த வார்த்தை வந்து உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என் தேவனே அவர் வந்து அந்த சிலுவை அந்த இதுல இருக்கும்போது அந்த தேவனை பார்த்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கீழே வந்து வாசிங்க 47 அதை கேட்ட பொழுது இந்தியாவை கூப்பிடலாம் என்றார்கள். உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்பலானை எடுத்து காடியில் பொழித்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு புரிந்து கொடுத்தார். மற்றவர்களோ, ஒரு எலியா இவனை ரசிக்க வருவானோ
பார்ப்போம் என்றார்கள். என்ன சொல்றாங்க, அங்க இருக்கவங்க அந்த கீழே இருக்க என்ன சொல்றாங்க சிறில அடைஞ்சவங்களாம் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அங்க நின்றவங்களாம் வந்து ஏலியை வந்து கூப்பிடுறாரு. அந்த அந்த வார்த்தை வந்து ஏலி ஏலி ராமா சமத்தானி அப்படி சொல்லும் போது ஏலி ஏதாவது கூப்பிடுறாரு, அவர் வந்து காப்பாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது அவங்களுக்குலாம் தெரியாது தேவனை பத்தியும் அவங்க அவங்க வந்து அறியாம நிறைய பேர் அங்க வந்துட்டு இருக்காங்க. அது வந்து அந்த அந்த நேரத்துல வந்து அவங்க சொல்றாங்க ஏலி ஏலியை வந்து ஏலி வந்து ரட்சிப்பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா தேவன் வந்து நமக்காக வந்து அந்த வார்த்தையை வந்து சொன்னாரு. நம்மளோட அவரை வந்து நம்ம பாவங்கள் எல்லாமே நம்மளோட பாவங்கள் மொத்த பாவம் வந்து அவர் மேல இருக்கும்போது தேவன் வந்து ஒரு செகண்ட் வந்து அவரோட கண்ணை வந்து மூடிக்கிறாரு. மூடும் போது வந்து எவ்வளவு பாவம் இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த அப்ப வந்து ஒரு பிள்ளை மேல வந்து நிறைய பாவம் இருக்கு அப்படின்னா தாய் தகப்பன் வந்து அவ்வளவு கோவம் வரும். கோவம்னா எப்படி சொல்றது, அது வந்து ஐயோ நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய தாய் தகப்பன் வந்து கஷ்டப்படும். அதே மாதிரி வந்து தேவனுக்கும் ஒரு செகண்ட் வந்து கண்ணை மூட்டார். அந்த பாவம் வந்து எவ்வளவு பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடும்போது அவர் வந்து அந்த இதுக்காக தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் வந்து தேவனும் அவரும் வந்து ஒன்றாதான் இருக்காங்க. ஆனா வந்து அந்த அந்த செகண்ட்ல இருக்கும் அவரால் வந்து இந்த பாவத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். அப்ப வந்து எவ்வளோ இருக்கும் நினைச்சு பாருங்க. நம்ம அந்த செகண்ட் வந்து அவரு கண்ணை மூடலன்னா நம்ம எடுத்துக்க மாட்டோம், எல்லாரும் இருக்கும். அந்த பாவத்தை வந்து அவரு கண்ணை மூடினால்தான் நம்ம வந்து என் தேவனே நம்மளால இந்த நேரத்துல வந்து நம்மளால வந்து உட்காந்துருக்க முடியாது. நம்மளும் வந்து என் தேவனே என் கைவி நம்ம இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்கணும். ஆனா தேவன் வந்து நம்மளுக்காக நம்ம பாவங்களை எல்லாத்தையும் அவர் கழுவி அவரோட ரத்தத்தை சிந்தி நம்ம பாவங்களை எல்லாம் கழுவுனால்தான் நம்ம வந்து இந்த நேரத்துல உயிரோட சாட்சி வருது இல்லையா ஆகும். இது வந்து இருக்க எல்லா புரட்சாதி மக்களுக்கும் வந்து சாட்சி வருது இல்லையா அப்படின்னு இருக்கும். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. வந்து நம்மளோட பாவங்களை வந்து மறைக்கிறாரு. அக்கிரமங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாகவும் பிரிவினை உண்டாகிறது. நம்மளோட அக்கிரமங்களும் நம்ம பாவங்களும் தேவனுக்கு முன்பாக வந்து பிரிவினை உண்டாகுது. இப்ப எப்படி சின்ன பசங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிறைய பிரிவினைலாம் நடக்கும். நீ தப்பு செஞ்சுட்டா அவங்க எங்க அம்மா வந்து கூட சேர வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளோட பாவங்கள்லாம் பார்த்துட்டு தேவன் வந்து நாங்க அழிச்சு கூட இருக்கலாம், நம்ம பிரிச்சு வந்து எங்கடா கெட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அது நம்மளுக்காக அவர் வந்து அவரோட உயிரையே வந்து தியாகம் பண்ணுவாங்களா? இப்ப வந்து கணவருக்காக வந்து உங்க உயிரை வந்து நீங்க தியாகம் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? உங்க பிள்ளை எனக்கு அடுத்தது உங்களோட ஜெனரேஷன் இருக்கு, அதுக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்க. ஆனா தேவன் வந்து அவரோட பிள்ளையே வந்து கொடுத்து அவரோட உயிரை வந்து தியாகம் செஞ்சார். அவரோட ரத்தத்தினாலும் அவரோட பாவங்கள் எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்தாரு. ஏசாயா 54:7. நான் சொல்றது இணை பொழுது அவரோட இணை பொழுதுலதான் நம்ம வந்து கைவிடாம காத்துக்கிறார். அது போலதான் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையில வந்து நம்ம அவர் கண்ணை மூடலன்னா நம்மளோட வாழ்க்கை என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க. 1 யோவான் 2:2. 1 யோவான் 2:2. வாசிங்களா?
நம்முடைய பாவங்களை சிவனென்று தேவானந்த வழியால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். சர்வலோக பாவங்கள் நம்மளோட பாவம் மட்டும்தான் நிவர்த்தி செஞ்சிருப்பாரா? எல்லாரோட பாவங்கள் நம்மளோட என்ன சொல்றது, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், எல்லா உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருக்கலாம். நம்ம மட்டும் ரசிக்கப்பட்டுட்டோம். ஆனா வந்து நம்மளோட சொந்தக்காரங்க அவங்கள நம்ம கிட்ட நம்ம போய் சொல்லியிருக்க மாட்டோம். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து தேவனை ஏற்றுக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டோம். நம்மளை பார்த்து நிறைய பேர் வரவங்க இருக்காங்க. ஆனா வந்து எல்லாருக்காகவும் தான் தேவன் வந்து அவரோட நம்ம அவங்க பாவத்தெல்லாம் கழுவி போட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லணும். பிலிப்பியர் 2:8. அதாவது சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படுந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கலாத்தியர் 3:13. எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். தேவன் நம்மளோட எல்லா பாவங்களையும் நியாய பிரமாணங்களையும் அவரே வந்து அவருக்காக அவர் மேலேயே எல்லாத்தையும் அவர் மேலேயே நம்ம எல்லாத்தையும் வந்து போட்டோம். அவரே எடுத்துக்கிட்டாரு. நம்மளோட பாவத்தையும் சரி எல்லாத்தையும் அவரே எடுத்துட்டு நம்ம எல்லா பாவங்களையும் கழுவி போட்டாரு. அதுக்காக வந்து தேவன் வந்து ஒவ்வொரு நம்மளோட என்ன சொல்ற என் தேவனே நிறைய பிள்ளைங்க வந்து கணவர் கைவிடப்பட்டதுக்கே வந்து நிறைய பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுவாங்க. கணவர் நம்ம கைவிட்டு போயிட்டாரு, நம்ம அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு கேட்போம். ஆனா தேவன் வந்து அந்த செகண்ட் வந்து கைவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தாரு. அது எவ்வளோ பாவங்கள் இருந்து கைவிட்டு போனாங்க. ஆனா மனைவி கணவரை கைவிட்டு போனா கஷ்டப்படுவோம். நம்ம மனுஷங்களுக்குள்ளே வந்து கைவிட்டு போனா எவ்வளவு கஷ்டப்படுவோம் நினைச்சு பார்த்தோம். அம்மாவா இருக்கட்டும், நிறைய பேர் உயிரிழந்து போயிருந்தோம், அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா தேவன் வந்து அந்த நேரத்திலேயே வந்து இன்னைக்கு பொழுதுல வந்து நம்ம கைவிடாம நம்மளை வந்து காத்துக்கொண்டாரு. அதுக்காக நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து அவரே கைப்பிடிச்சு கொள்ளுங்க. அவரே வந்து உங்களை கைவிடாமலும் எப்பவுமே வந்து அவர் வந்து நம்ம கைவிடாம காப்பாரு சொல்லுங்க. தேவன் வந்து இந்த நேரத்துல வந்து என்னோட வார்த்தையை பேசுறதுக்காக இப்போ நம்ம பேசுற வார்த்தை சிலுவை பேசின 7 வார்த்தையில 5ஆம் வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாய் இருக்கிறேன். 5ஆம் வார்த்தை வந்து தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் வந்து தேவன் வந்து சொல்றாரு. எதுக்கு வந்து தேவன் வந்து தாகமாய் இருக்கிறார்? 8ஆம் அதிகாரத்துல கடைசியா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, என்ன வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தேவன் வந்து அந்த மாதிரி சொன்னாரு. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு தாடியை குடிக்க கொடுத்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இந்த யோவான் 19ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ உங்களுக்கு நீங்க வந்து இப்போ கேக்குறீங்க, கேக்குறீங்க எனக்கு வந்து தாகமா இருக்குது தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. தாகமா இருக்குன்னு கேட்கும்போது யாராவது என்ன கொடுப்பாங்க? தண்ணி கொடுப்பாங்க, எல்லாரும் ஜூஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஆனா அங்க இயேசு கிறிஸ்துக்கு என்ன கொடுத்தாங்க? கசப்பு கலந்த பானையை வந்து இயேசு கிறிஸ்து வந்து கொடுத்தாங்க. இங்க இந்த யோவான் வந்து சொல்றாங்கல்ல, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க, அந்த வேத வாக்கியம் தான் இந்த சங்கீதத்துல வந்து சொல்லப்படுது. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு பாடியை குடிக்க கொடுத்தார்கள்.
இருக்கிறார்கள். இந்த வாக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த இடத்துல இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்து தாகமா இருக்காரு? போஜனத்துக்காக தாகமா இருக்காரா இல்ல தண்ணீருக்காக தாகமா இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தம்னா மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. யாருமே வந்து கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அவருடைய சித்தம். தேவன் வந்து எதனால தாகமா இருக்கிறார்? நம்மளுடைய ஆத்மா மேல நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம வந்து நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு சொல்லிதான் தேவன் வந்து இந்த இடத்துல அவருடைய சித்தம் செய்வதற்காக மட்டும்தான் சிலுவையில் அலைஞ்சி அது கடைசி அந்த 7 வார்த்தை பேசி வரைக்குமே தேவன் வந்து நம்மளுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்மளுடைய வீட்டுக்காகவும் யாருமே நம்ம எல்லாருமே கெட்டு போகாம நம்ம நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு மாத்திரம்தான் அவர் அந்த இடத்துல வந்து அவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. இப்போ இதுலயும் இன்னொரு சித்தம் சொல்றாங்க. என்னன்னா இப்போ இயேசு கிறிஸ்துக்கு நம்ம எல்லாரையும் கொடுத்துருக்காங்களா, இந்த பிள்ளைகளை வந்து நீ தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஒரு ஆடு இருக்குன்னா அந்த ஆடை வந்து யார் நிற்பா? அந்த மெய்ப்பெண் தான் வந்து அந்த ஆடை வந்து வழி நடத்துறாங்க. அதே மாதிரிதான் தேவன் வந்து நம்ம தேவனுக்கு வந்து ஆடுகளா இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை வந்து வழி நடத்துறாரு. இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க? அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல். இயேசு கிறிஸ்துக்கு இப்போ இயேசு கிறிஸ்து கீழே நம்ம இருக்கோமா? அவர் வந்து என்ன சொல்றாரு? இதா என்ன சொல்றாருன்னா எதுக்கு வந்து நம்மளை கொடுத்துருக்காங்கன்னா நம்மளை யாரையுமே இழக்காம நம்ம நித்திய ஜீவன் அடையணும், நம்ம வந்து பாவங்கள்லாம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி இவருடைய பிள்ளைகளை நீ வழிநடத்தி வரணும். அதுக்காக தான் வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து தேவனுக்கு வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிதாவின் சித்தம் ஒரு ஆத்மா கெட்டு போகாமல் இருக்கணும். அடுத்தது மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க் 16:15. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அழைக்கப்பட்டாரா? அவர் வந்து உயிரோட நாட்கள்ல வந்து எல்லா இடத்துலயும் சுற்றி திரிந்து இயேசுக்கு வந்து சுவிசேஷம் சொன்னாரு. அதே போல நாமளும் வந்து எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். இப்போ நீங்க யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல வந்து உறவினர்கிட்ட பேசுறீங்க, ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ இல்ல ஸ்கூல்ல பேசுறீங்க. நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தையாவது நம்ம இயேசுவை பத்தி சொல்லாம இருக்கவே கூடாது. எப்பயுமே சும்மா நீங்க வந்து இந்த வீண் நியாயம், அந்த வீட்டுல அது நடந்துச்சு, இந்த வீட்டுல நடந்துச்சு, இதுதான் மோஸ்ட்லி பேசுவாங்க. பொண்ணுங்க சேர்ந்தாலுமே பசங்க சேர்ந்தாலுமே அப்படிதான் பேசுவாங்க. ஆனா அந்த மாதிரி பேசாம, அப்படி பேசினாலும் இயேசுவை பத்தி ஒரு வார்த்தையாவது நான் கண்டிப்பா சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெய்லியுமே ஏதாவது நான் பேசுறேன், போன் பேசுறேன் அப்படின்னா இந்த மாதிரி என் சர்ச்சில் நடந்துச்சு, இந்த மாதிரி சாட்சி சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையோ ஏதோ ஒன்று இன்க்ளூட் பண்ணி சொல்லிடுறாங்க. சும்மாவே அவங்க சும்மா பேச தருவாங்க, அவங்களுடைய குறைகள் அவங்களுடைய கஷ்டம் சொல்ல தருவாங்க. நான் வந்து இப்படிலாம் ஏசோ பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி வந்து நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும், எல்லாருக்கும் போயிட்டு நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த வசனத்துல என்ன இருக்கு? அவரவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அதுதான் வந்து தேவனுடைய சித்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அதே போல நாமளும் மற்றவர்கள் சுவிசேஷம் சொல்லி நம்ம அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம்
முடிந்தது என்று சொல்லி சிம்பிளான இதான் சின்ன வசனம் டைலாக்ல 7 டைலாக்ல சின்ன டைலாக் வந்து முடிந்தது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. முடிந்ததுன்னு சொல்லும் போது ஒண்ணு ஒரு சந்தோஷமான காரியம் இருக்கு, ஒரு துக்கமான காரியமும் இருக்கு. நம்ம வாழ்க்கையில சொல்றேன். இப்ப முடிஞ்சுச்சா அவதான் மொத்தமா முடிச்சு விட்டாங்க நம்மள அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்னு என்ன ஒரே ஏதோ போய் மாட்டிக்கிட்டோம் அவதான் வச்சு நம்ம இன்னைக்கு செய்ய போறாங்க, நல்லா மாட்டிக்கிட்டோம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துக்கமான காரியம். இன்னொன்னு அப்பாடி கல்யாணம் எடுத்தாங்க சொல்றேன், அப்பா எல்லாம் முடிச்சு இப்ப அவங்க ரிலாக்ஸா போயிட்டு உட்காரலாம் அப்படின்னு அது ஒரு முடிஞ்சிச்சு அப்படின்னு. இப்ப இங்க இயேசு சொல்ற முடிந்தது ஒரு சந்தோஷமா இல்ல துக்கமா? உங்களுடைய புத்தோட பாதை கேட்குது சந்தோஷம். வேற யாருக்காவது அது துக்கமா இருக்கா? சந்தோஷமா எங்க தெரியுமா? இந்த எங்க ஆரம்பிச்சாரு? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் செய்த பாவத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த எல்லா பாவத்துக்கும் எப்படி அந்த வாசிச்சாங்க இல்லையா, சர்வலோகத்துல இருக்கிற எல்லா பாவத்துக்கும் நிவாரண பலியாக நான் வந்து என்ன ஆயிட்டேன், பலியாகி என்னோட கடமையை நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன், என்ன சித்தத்துக்காக வந்தேன், என்ன எழுதுறதுக்காக நான் இந்த பூமிக்கு வந்தேனோ அந்த காரியங்கள் எல்லாம் நான் வெற்றிகரமாக நான் செய்து முடித்தத ஒரு வெற்றியின் சின்னமாக இந்த வார்த்தை வந்து இருக்கிறது முடிகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறவரா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். தாயின் கருவில உருவாக்க முன்னதாகவே இந்த தாய்க்கு இவங்க பிறக்கணும், இவங்க இப்படி இருக்கணும், இவங்க இப்படி வாழ்க்கப்படணும், இவங்க இப்படி குழந்தைங்க இருக்கணும், இவங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு எப்ப நினைக்கிறா கருவுல நம்ம உருவாகிறதுக்கு முன்னதாகவே நம்மளுக்கான ஒரு தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார், நம்மளுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த திட்டத்தை நம்ம செய்யறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? ஆண்டவர் எல்லாரும் அழைச்சிருக்கிறார், எல்லாரும் தெரிந்து கொண்டிருக்கிறார், நமக்கு எல்லா தேவைகளும் தேவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த டைரக்ஷன்ல அந்த ட்ராக்ல தான் நம்ம போறோமா அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையை அனலைஸ் ஒரு வருஷமும் நம்ம பார்க்கல, ஒரு வார்த்தையில பார்க்கல, ஒரு வார்த்தையில நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தையில மற்றவங்க நம்ம மன்னிக்கணும், இரண்டாவது வார்த்தையில நம்ம ரசிக்கணும், மற்றவங்க நம்ம மட்டும் ரசிக்கணும், மற்றவங்க ரசிக்கணும், ஒரு வார்த்தை இந்த வார்த்தை நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவர் பேசுறதுக்கு மகனாக பிறந்து 30 வருஷம் ஒரு நல்ல மகனாக வாழ்ந்து அவங்க அதுக்கப்புறம் 3 வருஷம் என்ன சித்தத்தை சொன்னாரோ, என்ன நட்சத்திர அறிவிக்க சொன்னாரு, என்ன ஊழியத்தை சொன்னாரு, சீசத்தை ஏற்படுத்த சொன்னாரு, எல்லாத்தையும் அவர் சொல்லி 3 வருஷத்துல என்னத்துக்காக அவர் கடைசியா வந்து சிலுவையில பலியாகி அவர் ரத்தத்தை சிந்தணும்னு வந்தாரோ அந்த எல்லாத்தையும் அவர் கம்ப்ளீட் பண்றது போல நம்மளுக்காக ஒரு தரிசனம் வச்சிருக்காரு. நம்ம என்ன நோக்கத்துக்காக நம்மள தேவன் அழைச்சிருக்காரு நம்மளும் கேட்கணும். நம்ம கிறிஸ்தவங்களா மாறிட்டா நம்ம ஞானசாலயத்துல ஏதோ கிறிஸ்தவ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் நம்மள அழைச்சிருக்கிற நோக்கம் என்ன, எதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கீங்க, நான் வந்து நான் நீங்க எனக்கு கூப்பிட்டது எதுக்காக? இப்போ ஒரு எஜமான் வந்து ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனி பார்த்துருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த வேலை சொல்லிட்டு வராங்க, அந்த எஜமான் சொல்லிட்டு வரீங்க இந்த வேலை செய்யுமான்னு. ஆனா ஒரு நேரத்துல இது வாமா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாருன்னா அந்த நேரத்துல அப்படின்னா எவ்வளவு கூப்பிட்டுருப்பாரு, ஏதோ கூப்பிட மாட்டாரு. சம்பளம் கொடுத்துட்டு ஒரு கூடுவாங்க, மாசத்துல ஒரு வாட்டி கூடுவாங்க, வாங்க நீ சம்பளம் நான் சொல்லிட்டு சம்பளம் ரெடி பண்ணுவாங்க. ஆனா வேற விஷயத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிடுறாங்க அப்படின்னா நமக்குள்ள எப்படி இருக்கும், அது எமர்ஜென்சியோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா? அது போல தேவன் வந்து நம்மளை அழைச்சிருக்காருன்னா எதுக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு, எதுக்காக அழைச்சாரு, எதுக்கு நம்மளை கூப்பிட்டாரு? எவ்வளவு எவ்வளவு பேர் இருக்காங்க, என்னோட நல்லவங்களா எவ்வளவு பேர் இருக்காங்க, என்னோட பெரியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் திறமையான ஆள் இருக்காங்க, எவ்வளவு பேர் படிச்சவங்க இருக்காங்க. ஆனா தேவன் எதுக்கு அழைக்கணும்? படிக்காத என்ன எதுக்கு அழைக்கணும், திறமை இல்லாத என்ன எதுக்கு அழைக்கணும் அப்படின்னு நம்மள அனலைஸ் பண்ணணும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம அனலைஸ் பண்ணணும். என்ன எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரு, நம்ம எது நம்ம தேவை நமக்கு தெரிந்து கொள்வது எந்த நோக்கத்துக்காகன்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டோம் கிறிஸ்தவங்கள்ல. ஆனா இனிமே வச்சு எதுக்காக நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நான் என்னதுக்காக நான் ஓடணும், எந்த வேலையை நான் செய்யறதுக்காக நம்ம வந்து ஓடணும். சாப்பிட தேவன் கூடும் போது என்ன சொல்றாரு, மற்ற சொல்ல நான் அடியே கேட்கிறேன், நீங்க என்னதுக்காக கூப்பிட்டீங்களோ நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றது போல வேதத்துல எத்தனையோ பேர் பார்க்கிறோம். வாழ்க்கைய புரிஞ்சிச்சு ரூத் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூத் வந்து ஒரு கணவனை கட்டிட்டாங்க, மாமனார் சிறு பண்ணிட்டாரு, கணவன் சிறு பண்ணா, யாருமே இல்லை, மாமியார் கூட அனாதையா இருக்கிறாங்க. அனாதையா இருக்கும் போது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவர் மோவாவிய பேர் மோவாவிய சொல்லி தொடர்ந்து விட்டாங்க, இயேசு கட்டளை தெரிஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்றது வாழ்க்கையை முடிஞ்சிச்சு நினைச்சா. ஆனா மாமியார் மூலமா அங்க ஒரு வாழ்க்கை மோவாக
ரோமேட்டை பெற்று இயேசு கிறிஸ்துவின் அந்த சந்ததியில பிறக்கிறபடி மனுஷன் அந்த இடத்துல வந்து வைக்கிறார். அந்த மட்டும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு எவ்வளவு ஸ்திரீகள் தெரியும், 5 பேர் ஸ்திரீகள் இருக்கா, அது 100 ஆனா அவ இஸ்ரவேல் சந்ததி கிடையாது. ஆனா அந்த ஸ்திரீ தெரிஞ்சுட்டா. ஆனா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இது அவ்வளவுதான், இனிமே நம்ம வந்து ஒண்ணுக்கு இல்லாதவங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, நான் படிக்கல, திறமை இல்லை, பேச தெரியாது, இதெல்லாம் இப்ப என்ன பண்ணிருவேன், ஸ்டாப் பண்ணிடுவேன். நீங்க யாரு, உங்களுக்கு தெரியாத மாதிரி ஆண்டவருக்கு யாருக்கு தெரியும், உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு எதுக்காக அழைச்சிருக்காங்க ஆண்டவருக்கு தெரியும், நீங்க யாருன்னு எப்படி உருவாக்கணும்னு தெரியும். நம்ம ஒரு புயவன் கையில இருக்கிற களிமண் போல அவர் இடத்துல என்ன பண்ணணும், நீங்க புயவன் பாருங்க, களிமண் நான் உங்க கணக்கை ஒப்பு கொடுக்குறேன், நீங்க வளைச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பார்த்தோம்னா என்ன பண்ணுங்க, நீங்க வளையுங்க, நீங்க நடந்து கொடுங்க, நீங்க நடப்புங்க, ஆவியை நடப்புங்க, அபிஷேகத்துல நடப்புங்க, திறமையா நடப்புங்க, ஞானத்தால நடப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையுடைய முடிவு நம்ம கையில இல்ல, அவர் கையில இருக்கிறார். அது நேர்த்தியா செம்மையா அவர் என்ன பண்ணுவார், முடிப்பார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அதே வசனம் எழுதுல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:7 பக்கம் புதிய படி 9:4. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். யார் அவருக்கு தெரியுமா? பவுல் சொல்லுறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். இந்த வாழ்க்கை சொல்லலா போராட்டம், அது எப்படிப்பட்ட போராட்டம்? நல்ல போராட்டம். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கை போராட்டமாக எப்படிப்பட்ட போராட்டமாக நல்ல போராட்டம் இருக்கும். அதுல போராடினேன், ஓட்டத்தை நல்லா பண்ணேன், முடிச்சிட்டேன். என்னை எதுக்காக தேவன் அழைச்ச அந்த ஓட்டத்தை நல்லா பண்ணேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். எனக்காக இப்ப என்ன இருக்கு, பரலோகம் எனக்கு காத்திருக்கு, என் ராஜாவோட என் எஜமானோட நான் எப்ப இருக்க போறேன், யுகயுகமா அவரோட சந்தோஷமா இருக்க போறேன். விசுவாசத்தை அவர் என்ன பண்றாரு, காத்து கொண்டிருக்கிறதா இருக்கா. நம்ம வாழ்க்கை முடிக்கும் போது நம்ம இப்படி சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், யோசிக்கணும். அப்போ அவருடைய வாழ்க்கை எந்த இடத்துல இருக்கு, இயேசு கிறிஸ்து எப்படி நல்லபடியாக அவருடைய ஓட்டத்தை முடித்து வெற்றிகரமாக அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாதான் அவரோட போயிட்டாரோ, அதுபோல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, நம்மளுக்கு தேவன் தந்திருக்கிற இந்த வாழ்க்கை தரிசனம் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றுவோமா? அவர் போற ட்ராக்ல தான் போறோமா, இல்ல என் வழி தனி வழிங்கிற மாதிரி தனியா ஒரு ட்ராக்ல போயிட்டு வருமான்னு பண்ணணும். யோசிச்சு பார்த்து உங்க வாழ்க்கையை நீங்க சீர்படுத்திக்கோங்க, சிறப்படுத்திக்கோங்க, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அப்புறம் உங்களை தேர்ச்சியா செம்மையான வழியிலே உங்களை சேர்வார். ஜெயமாய் அந்த ஓட்டத்தை நம்ம நீங்க தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. உங்களை எத்தனை நாள் ஆயத்தமாகப்படும் ஜெயமோ அந்த நாள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெயத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 7வது வார்த்தை. சரி, 7 என்றால் என்ன? பரிபூரணம். யார் சொன்னது? யாராவது சொல்லணும். பரிபூரணம். பரிபூரணம் என்ன? முழுமை அடைவது. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நாம் முழுமை அடைந்தோமா? நம்முடைய கேள்வி. முழுமை அடைந்தோமா? முழுமை அடையணும். ஆண்டவர் முழுமை அடையணும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் செய்த பாவத்திற்கு ஒரு ஆடுகளையோ ஒரு மாடுகளையோ என்ன பண்ணுவாங்க, ஆசாரத்தை கொண்டு வந்து அந்த முறைமை செய்து அது என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க, பலி. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் தொடர்ந்து பலி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தேவன் பார்க்கிறாரு, பரலோக தேவன் பார்க்கிறாரு. என்ன பாவங்கள் பெருகும் பொழுது மனிதர்கள் என்ன பண்றாங்க, பலி கொடுக்குறாங்க. இங்க போய் பாருங்களேன், கோயில் போனா என்ன பண்ணாங்க, பலி கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, கொடுப்பாங்கல்ல. அந்த பலி எதுக்காக கொடுக்குறாங்க, அவனுடைய பாவங்கள், அவன் செய்யற ஒரு பாவம் ஒரு எழுத்து என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும், மன்னிக்கப்படணும். என்ன பண்ணணும், மன்னிக்கப்படணும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த தேவன் பார்க்குறாரு, ஒரே ரத்தமா இருக்கு. எங்களுக்கு பழைய ஏற்பாடு காலம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தம், என்ன ரத்தம், மாடுடைய ரத்தம், மாடுடைய ரத்தம். நீங்க எல்லாம் பாவம் செஞ்சு 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 என்ன பண்ணானுங்க, அந்த ஆடு மாடுகளை பலி கொடுத்து ஒரு வழக்கமாகவே இருக்குது பழைய ஏற்பாடு. நான் மற்றவர்களை போல வசனங்களை கொண்டு நான் பேசுறேன். எனக்கு அப்படி ஆண்டு உணர்த்த மாட்டேன், நான் இயல்பாக தான் பேசுவேன். எனக்கு அப்படிதான் பேசுவார் ஆண்டு இல்லைன்னா அந்த டைம்ல நான் பேசுவேன். எனக்கு ஆண்டு எப்படி பேசுவாருன்னா, எப்படி ஜனங்களுக்கு பேசணுமோ அதை பண்ணணும், தெளிவாக பேசுவேன். எனக்கு நிறைய வசனங்களை போட்டு நம்ம பேசணும் அவசியம் எனக்கு கிடையாது. என்ன சொல்ல வேண்டியது, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, அம்மா எனக்கு சாப்பாடு போடுன்னு சொன்னாலும் முடிச்சு. அது தட்டில் போடுறது யாருடைய வேலை, மனைவியுடைய வேலை. சாப்பிட்றது யாருடைய வேலை, கணவருடைய வேலை. அம்மா நான் அப்பதான் கிச்சனுக்கு போனேன்,
இப்பதான் எடுத்துன்னு வரேன். இதெல்லாம் கேட்கலையா ஆண்டவர்? என்ன சொல்றாரு ஆண்டவர்? இந்த வழிகள் நிறைய பெருகிடுச்சு. இதை பார்க்கிறார் ஆண்டவர். பார்த்து அப்படியே கண்கள்ல கண்ணீர் வருகிறது. பரலோக தேவன் இறங்கி வரணும். சரி, இந்த பாவத்தை எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம், நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று தேவன் என்ன பண்றாரு? யோசிக்கிறாரு. அநேக ரத்தங்களை பார்க்கிறாரு. பண்ணா மீண்டும் பாவம் செய்யறான், மீண்டும் என்ன ஆகுது? மன்னிப்பு கேட்கறான். மீண்டும் பாவம் செய்யறான், மீண்டும் பலி கொடுக்குறான். மீண்டும் பாவம் செய்யறான், மீண்டும் பலி கொடுக்குறான். கர்த்தர் அந்த பலி என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. அவனும் என்ன ஆகல? மனம் மாறுதல் உண்டாகவே இல்லை. அவனுக்கு என்ன ஆகல? மனசுக்கு மாறல. அவனுக்கு மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்ய சபை மாறுதுன்ற யாரும் மனம் திரும்பல. அப்ப ஆண்டவர் பார்க்கறதுக்கு எப்படியாவது என்ன பண்ணணும்? இந்த முழுமை அடைய செய்யணும். எப்படியாவது என்ன பண்ணணும்? இந்த மனிதன், இந்த பாவ மனிதன் என்ன பண்ணணும்? மனம் திரும்ப சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? மரியாளுடைய வயிற்றுல நீங்க எல்லாம் பார்த்துக்கீங்க. மரியாள் வயிற்றில் அவர் இருக்கும் பொழுது மரியாளுடைய ரத்தம் தேவனுடைய ரத்தம் கிடையவே கிடையாது. தேவனுடைய ரத்தம் தான் யார் கொடுது? தேவன் கொடுது. ஏன்னா அவர் முழுமை அடைந்தால்தான் ரட்சிப்பு உண்டாகும். உண்மையா இல்லையா? அப்போ அவருடைய ரத்தம் வேற, மரியாளுடைய ரத்தம் வேற. அப்ப அநேகர் சொல்றாங்க, தாய் இல்லாமையா பிள்ளை வந்தான் அநேகர் கேட்கறாங்க. நான் அந்த கேள்வி கேட்டதுட்டு அந்த தாயை அந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு கருவியா தான் பயன்படுத்துறாங்க. உண்மையா இல்லையா? எல்லாம் புரிஞ்சுக்க. நிறைய பேர் மாதா வணங்குறாங்கல்ல, இயேசு நீங்க சொல்றாங்க தாய் இல்லாமையா பிள்ளை வந்துட்டாரு. இல்ல, அந்த மரியாதை என்றவங்க இளம் வயதிலேயே ஆண்டவர் மேல ஒரு பக்தி வைராகியம் கொண்டதா இருந்தாங்க. எத்தனையோ பேர் அவங்களை ஏளனப்படுத்தினாங்க. அந்த சமயத்துல கூட அவங்க ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அவங்க குழந்தை ஆண்டாரு. அவங்க வயிற்று ஒரு பிறக்கிறாரு ஆண்டவர். எப்படி பிறக்கிறாரு? பரிசுத்தமா பிறக்கிறார் ஆண்டவர். அவர் பரிசுத்தமா பிறந்தவர் மனிதனாகவே வாழ்றாரு, மனிதனாவே யோசிக்கிறாரு. வசனம் போட்டிருக்கோம், அவர் மனிதனுடைய தயவுல வளர்ந்து திருப்தி அடைந்தான்னு போட்டிருக்கோம். அப்போ அவரு ஒரு ரோல் மாடலா நமக்கு இருக்கிறாரு. நம்மளை போலவே என்ன பண்றாரு? சரி, நீ பாவம் செஞ்சல, உன்னால ஜெயிக்க முடியல, நான் வந்து என்ன பண்றேன், இந்த பாவத்தை ஜெயித்து காட்டுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? சிலுவையில நீங்கள் செய்த பாவத்தையும் அநேகர் இந்த உலகம் முழுவதும் செய்த பாவத்தையும் ஆண்டவர் தன் மீது ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லைங்க, ரோமருடைய பழக்கம் என்பதுன்னா அவங்க சிலுவை செய்கிறவர்களா இருந்தாங்க. ஆமா, ஆண்டவரே சிலுவை செய்திருந்தார். தெரியுமா தெரியாதா? ஆடு கொடுப்பாங்க ஆண்டவருக்கு வந்து, நீ ஒரு தச்சன் மகன் அல்லவா, வேலை போட்டிருக்கா இல்லையா? ஆண்டவர் யாரு? கார்பெண்டர். ஆண்டவர் யாரு? ஒரு கார்பெண்டரா இருந்தாரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு சிலுவை செய்த ஒரு திறமை உள்ள ஆண்டவர், ஒரு நல்ல வேலை செய்கிறவர். வேலை செய்து அவருக்குரிய சிலுவை அவரே செய்திருப்பார். நல்லா புரியுது? இதெல்லாம் நான் சுமக்க போறேன்னு யாருக்கு தெரியும்? என் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா சிலுவை செய்கிறவரே அவர் தாங்க. இந்த ரோமருடைய ஆட்சி காலங்கள்ல நிறைய சிலுவை செஞ்சு கொடுக்கணும். ரோமருடைய பழக்கம் என்ன தெரியுமா? ஒரு ஏதாவது திருடிட்டான், ஏதாவது செஞ்சுட்டான், என்ன பண்ணாங்க? சிலுவை அறையணும். முதல்ல வரலாறு தெரியும் நமக்கு. ஏன் அறையப்பட்டது, ஏன் இந்த சம்பவம் நடந்தது, பழக்க வழக்கங்கள் அதை மாற்றிக்கொள்ள முடியல அவங்களால. இந்த யூதருடைய பழக்கமும் அதே தான். ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டான்னு வச்சுக்கீங்க, ரோமருடைய பழக்கம் என்ன பண்ணணும்? அவங்களை சிலுவையில அறையணும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் அவர் சிலுவையில அறைந்தாருன்னா அவருடைய பழக்க வழக்கங்களை அவர் கடைபிடித்து வராரு. அவர் எவ்வளவோ நன்மை செய்தாலும் அவர் சிலுவையில அடைய கூடுறாங்களா இல்லையா? அப்ப என்ன ஆகணும்? ஒரு ஆடு முழுமை அடையணும். அப்பதான் அந்த ஆடு ஆண்டு என்ன பண்றாரு? வழியா ஏற்றுக்கொள்ளும். அப்ப 7 என்பது பரிபூர்ணம். ஆண்டவர் இந்த பூமிக்கு பரிபூர்ணமா என்ன பண்ண ஆண்டவர் கொடுக்கிறாரு. எழுதுகிறாரு. பிதாவுக்கு வசந்த படிங்க. பிதாவே, உம்முடைய கைகளிலே நானே ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். என்ன சொல்ற ஆண்டவரே? உங்க கையில எனக்கு கொடுக்க ஆண்டவரே, நீ வந்துருக்கீங்கல்ல ஆண்டவரே, நான் இன்னைக்கு உங்க கையில கொடுக்கலான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரு கைகளில கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டும் இல்ல, அவர் கீழ்படுகிறார். யாருக்கு? பிதாவுக்கு. பிதா என்று யாரும் கிடையாதுங்க, அதே ஆண்டவர் தான். அவருடைய ஆவி ஆத்மா சரீர எப்படி கொடுத்து பேட்டனா இருக்குதோ அதே போலதான். நீங்க சில பேர் கேட்கும்போது பிதானா யாரு அப்படின்னு கேட்குறீங்க. பிதாவும் அவர் தான், இயேசுவும் அவர் தான், தேற்றவர்களானும் அவர் தான். இந்த மூன்றுமே அவர் தான். இவர் தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஆவியை என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம ஆவிய ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோமானால் ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியம். ஆமாங்க, அன்று ஆண்டவர் தன் கையில ஒப்பு கொடுத்து சத்தம் விட்டது. அந்த பூமி எங்கும் அதிர்ந்ததுன்னு போட்டுருக்கோம். அந்த பூமியெல்லாம் அதிர்ந்து அப்படியே சத்தம் விட்டது. அப்ப அந்த பூமி தொடிக்கிறது. நம்ம சத்தத்தை கேட்கிறோமா? ஆனா பாருங்க, பிதாவின் சுத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடு. ஏன் ஒப்பு கொடுத்தாருன்னா, நான் சிலுவையை சுமந்து
இந்த பாடுகளை அனுபவித்த பிறகு, நான் மரித்த பிறகு என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அது பரலோகம். அதுக்காக தான் ஆண்டவர் வந்தாரு. என்ன ஏன் வரணும்? எதுக்கு ஆண்டவர் வரணும்? ஏன் வரணும்? என் பிள்ளைங்க பரலோகம் போகணும், எல்லோரும் பரலோகம் போகணும் என்று நாம் செய்த பாவங்களுக்காக தன் கைகளால் அவருக்கு என்ன பண்ணது? தன் கையை நீட்டி ஆணி அடிக்க. ஆணியுடைய ஆளுகளை தெரியுமா? 8 இன்ச்சு ஆணி. 8 இன்ச்சு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. 8 இன்ச்சு ஆணி. ஒரு சின்ன ஆணிக்கு கையை கொடுத்து ரத்தம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு கத்துவீங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல தன் மனிதனா செயல்படும் போது கூட யாருக்காக செயல்படுறாரு? என்னுடைய பிள்ளைகளுக்காக. நான் படைத்த மனிதனை நான் விட்டுக் கொள்ளும்படியாக அந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தாரு. என் கால்கள் இருந்து சென்று இந்த கால்னால எவ்வளவோ நான் பாவம் செஞ்சேன், இந்த கால்கள் நல்லா இருக்கும்படியாக ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்காக அவருடைய பாதங்கள் ஆணி அடிப்பார். ரத்தம் ஊற்றப்பட்டது. கசப்பான அந்த காலை என்ன பண்றாங்க? ஆண்டவர் கொடுக்குறாங்க. என் வாழ்க்கை கசப்பா இருந்தது, என்னுடைய கசப்பை அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டாரு. என் வாழ்வை இனிமையாய் மாறியது. என் வாழ்வை இனிமையா மாறியது. ஈட்டியை எடுத்து குத்துறாங்க. ஏன் தெரியுமா குத்துறாங்க? ஈட்டி எடுத்து சம்பவம் ஈட்டி எடுத்து குத்தும் போது ரத்தம் நீரம் வெளியில வரணும். அதான் சம்பவம். வந்த பிறகு அவர் முழுமை அடைகிறார். அவருடைய ரத்தம் ஃபுல்லா சுட்டி ஃபுல் ரத்தமும் வெளியே வந்தாதான் உங்களுக்கு ரட்சிப்பு. என்னது ரட்சிப்பு? ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறார். நீ நம்ம முழுமையா நம்ம ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர்கிட்ட? இல்ல. குழந்தை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், வந்து ஆண்டவர் போயிடறாங்க நம்ம சொல்றோம். நம்ம ஒப்பு கொடுப்பது கிடையாது. ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை கொண்டும் அநேகரை ரட்சிக்கப்படணும். என்ன பண்ணணும்? அநேக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தன்னை ஜீவாதார பலியாய் ஒப்பு கொடுத்தார். எந்த தெய்வமும் தன்னை ஜீவாதார பலியாய் ஒப்பு கொடுக்காது. எந்த மகனுக்காகவும், எந்த மகளுக்காகவும், எந்த கணவருக்காகவும், எந்த ஒரு சகோதரிக்காகவும் யாரும் இங்க என்ன பண்றதில்லை? பலியை நாம் கொடுப்பதில்லை. கர்த்தர் எனக்காக உனக்காக என்ன பண்ணாரு? கல்வாரி சிலுவையில தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்தார். மறிக்க அதை ஒப்பு கொடுப்பாங்களா? வாழதாங்க ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா மறித்த பிறகும் ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுப்பதற்காக தான் தேவன் அங்க மறித்தார். மறித்தவர் என்ன பண்ணாரு? 3ஆம் நாள் உயிரோடு கூட எழவும் செய்தாரு. யாராவது எழுதுக்க முடியுமா? மறித்தா லாசரு மறித்தாரு. யார் எழுப்புனது? ஆண்டவர் தான் எழுப்பினாரு. கட்டு பாருங்க, தன்னை பிதாகிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு. தெரியுங்க அவருக்கு. என் ஆவி எங்க இருந்தாலும் அது பிதாகிட்ட இருக்கணும். அவருக்கு தெரியுங்க. என்ன தெரியும்? அவருக்கு தெரியும். எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆபிரகாமுடைய பிள்ளை இருக்குது. ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க, ஆபிரகாம் என் பிள்ளைய வந்து என்ன பண்றாங்க? மூரியான்ற மலையில வந்து எனக்கு பலி கொடுன்றாரு. உடனே பாருங்க ஆபிரகாம் தன் கீழ்படிதான் பாருங்க. பரவாயில்ல, ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவர் தான் இதை கொடுத்தாரு. அவரை எடுத்துக்கொள்வாரு. இதை எடுத்துக்கொள்வாரு. பையன் கேட்கறாங்க, ஆடு எங்கப்பா? கர்த்தர் அதை பார்த்து எப்படி சொல்ல முடியும்? அவனால விசுவாசங்க. நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? நான் ஒரே ஒரு பிள்ளை தான் கொடுத்தீங்க, அதே நீ வந்து கேளுங்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நாங்க பாருங்க ஆபிரகாம் தன் விசுவாசம், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் தேவனோடு கூட நடந்தான் போட்டுருக்காரு. நம்ம நடக்கிறோம் ஆண்டவரோடு கூட. நம்மள சொல்றது நமக்கு தெரியுதா? ஒரு பிச்சுலா சொல்றாரு ஆண்டவரு, நமக்கு தெரியுதா? அவன் சொல்லணும். பிரசவ அறைக்கு போகும்போது அநேகருக்கு ஜெபம் பண்ணும்போது அநேக சுகப்பிரசவம் அடைஞ்சாங்க. இங்கேயும் அப்படி நாம தான் மகிழ்பட்டு வந்தோம். தெரியுங்களா? ஏன்? கர்த்தர் கொடுத்த அதிகாரம். ஏன்னா என் மனைவிக்கு மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டரும், என் தங்கச்சிக்கு சொல்லி, நானு, எங்க அம்மா, அப்புறம் பாஸ்டர் எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ண எல்லாருக்கும் சுகப்பிரசவம் வந்தாங்க. ஒரு சிஸ்டருமே கிடையாது. கர்த்தர் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு அந்த இடத்துல கொண்டு வராங்க. நான் நினைக்கிறோம் நம்மளுடைய பாடு, என்னுடைய மனைவியுடைய பாடை வச்சு நான் நினைக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு அது என்னுடைய பாடு, வேதனை இல்லைங்க என் மனைவிக்கு. சாட்சியா சொல்றேன், அவ வயிற்ற கை வச்சு ஜோம் பண்ணிட்டு வரேன். அவன் ரெஸ்ட் போட்டு வந்து குழந்தை வந்துச்சு வெளியில. பெரிய அற்புத வழியே இல்லைங்க. ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு வலி வருது, வலி வேதனையின் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளவு கஷ்டப்படும் போது கூட அவர் வந்து எப்ரேயர்ல போறதுக்குள்ளே அவன் குழந்தை பெற்றுட்டான்னு போட்டு நான் சொன்னேன் பேசிக்கிட்ட, நீ பயப்படாத பேசி, ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுறது அதை கொடுப்பாரு. அழைத்தவர் உங்களோட நிச்சயமா கைவிடுவார். ஏன் நீ பயப்படுற? நீ பயப்படாத. கேட்டு பாருங்க. என் மனைவியை நான் ஆகா சொல்லிட்டே இருந்தேன். நான் வெளில ஜெபம் பண்ண மனக்கால் சொல்லிட்டு அநேகர் பார்த்தாங்க. பார்த்து இது தம்பி எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு பாருங்க. அதே மாதிரி கர்த்தர் நார்மல் எழுதி கொடுத்தாரு. என் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் திரும்ப செய்தார். கிடையாது. அது போல ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியை பெற்றெடுப்பது ஆண்டவர் பிரசவ வேதனை போட்டுள்ளார். இங்க கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியமும், நீங்க செய்கிற ஒவ்வொரு டிராக்ஸ் ஊழியமும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாரு. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில எதுக்காக மரித்தார்னா உங்களை பெற்றெடுப்பதற்காக. அவர் மரித்து உங்களை பெற்றெடுப்பதற்காக.
அவர் மரித்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தலம், பரலோகம் என்ற ஸ்தலத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் அவர் மரித்தாரு. அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தாரு. 3ஆம் நாளும் இந்த கல்லறை விட்டு வெளியே வருவார். முழுமை அடைஞ்சாரா? உங்களுக்கு புரிஞ்சுதா சொன்னது? அப்ப கர்த்தர் ஒரு முழுமையானவர். அரைவரெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அரைவரையா செய்வது கிடையாது. ஒரு காரியத்தை செய்தால் அதை நேர்த்தியாக, நிதானமாக, அழகாக செய்கிறார் நம்மால. நம் மேல் வருகிற சாபங்களையும் பாவங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நமக்காக தான் சிலுவை சுமந்தார். தலை சாய்க்கு கூட ஒரு இடம் இல்லை. இந்த இடம் இல்லை, அது தலை சாய்க்க இடம் இருக்குதா? இடம் இருந்தா இல்லையா? இடமே இல்லை பாருங்க. ஆனா அநேகருக்கு என்ன பண்ண ஆண்டவர் தேவாலயத்துல இடத்தை கொண்டு வச்சார். சொல்றாரு ஆண்டவர், குருவிகளுக்கு கூட இருக்கு, ஆனா நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்துக்கு பறவைகள் கூட இடம் உண்டு, ஆனா மனுஷகுமாரன் தலை சாய்ப்பதற்கு ஒரு இடம் இல்லை என்ற அந்த இடம் என்ன தெரியுமா? ஒரு இருதயமாக இடத்தை. எதுக்கு அந்த இருதயம்? அவருடைய இருதயத்தை ஈட்டி பாஞ்சது எதற்காக? உன் இருதயத்தை அவர் இருதயத்தால் சேர்த்துக் கொள்வதற்காக, உன் மனதை அவருடைய மனதோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக தான். உனக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் நீங்க அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்கணுன்றதுக்காகத்தான் அவர் சிலுவை சுமந்தாரு, அவர் மரித்தார். அவர் மரித்தும் அவர் சந்தோஷமா தான் மறுத்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு அதை நம்ம துக்கமா கொண்டாடின. உன் துக்கம் சந்தோஷமாக மாறுதான் சொல்ற ஆண்டவர். அப்ப துக்கப்படுற ஆண்டவர் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுவதற்காக அவர் சிலுவை சுமந்தது இதற்காகத்தான். என்னுடைய பாடுகளுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து எல்லாவற்றையும் நிவர்த்தி பண்ணி தேவாலயத்தில் திருச்சிரை கிழிந்தது போட்டு வேதத்துக்கு அப்பெல்லாம் பண்ண உள்ள நீங்க போக முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்று உங்களை உள்ள போகும்படியாக, செபிக்கும்படியாக, கவத்தை கேட்கும்படியாக பரிசுத்தாவின் உங்கள் பதில் உள்ளாகி கொண்டிருக்காங்க. இது யாருடைய காலம்? பரிசுத்தாவுடைய காலம். அவர் போனால்தான் யார் வர முடியும்? ஆவியானவர் வர முடியும். அவர் தான் என்ன பண்ண உங்களோட கூட பேச முடியும், உணர்த்த முடியும். ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான் தேவன் மரித்தாரு. ரட்சிப்பை கட்டளை. ஆமென். இந்த காலை வேலைக்காக பேசுற நாங்கள் எல்லாம் நீ பேசினாங்க எல்லா பெரிய மகிமை என் மீது அன்பு கூர்ந்து என்ன பாடணும்? மரியாதை சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினின் முத்தம் மிக என் மீது அன்பு கூர்ந்து மரியாதை சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கொடுத்த தாளத்தின்படி பேசினாங்க. ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி நான் முடிவுக்கு வரலாம். இந்த 5வது வார்த்தை பேசினாங்க இல்லையா? என்ன வார்த்தை? 5வது வார்த்தை தானே தவிப்பு. தவிப்புல ஒரு காரியம் இருக்கு, நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? தாகமா இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு? தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா? சொல்றாரு. கவனிச்சீங்களா? சரி, அந்த தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு காளானை தோய்த்து ஈட்டியில மாட்டி அவருக்கு கொடுக்குறாங்க. இந்த கடல் காளான்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், சொல்லல. சரி, அதனால சொல்லாத பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கடல் காளான் என்னன்னா, கடல்ல சில பாறைகள் இருக்கும். அந்த பாறையில
வளர்கிற அந்த பாறையின் அடியில வளர்கிற ஒரு உயிரினம் தான் இந்த கடல் காளான். காளான் நிறைய பேர் சாப்பாட்டுல கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆனா இந்த காளான் எதுக்காக, கடல் காளான் எதுக்காகனா அந்த காளான்ல நினைத்த, அந்த காளான்ல தண்ணீர் நினைத்த நிறைய வந்துடும், நிறைய இருக்கும். அந்த காளானுடைய அவங்க தாகத்தை தணிப்பதற்கும் காயங்கள் ஏற்பட்ட அந்த காயங்களை ஆற்றுவதற்கும் அந்த காளானை பயன்படுத்தினார் ரோம வீரர். அந்த கடல் காளானை தான் இயேசுக்கு என்ன பண்றாரு, கொடுக்குறாங்க. என்னன்னு அவர் குடிச்சாராது வசனத்தை வாசி, 5வது வார்த்தை வாசி, 5வது வார்த்தை என்ன வார்த்தை வாசிங்க. யோவான் 19:22. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். காணி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. என்ன பண்ணிருக்கு, வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காரனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்ணீர் மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அவர் வாங்கி என்ன பண்றாரு, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து என்ன பண்றாரு, காடியை வாங்கினார் தான் எழுதப்படுது, வாங்குறது எழுதப்படுது. இந்த தண்ணீரை குடிச்சிட்டு அவர் ஜீவன் எல்லாம் முடிச்சிட்டார், எல்லாத்தையும் முடிச்சிட்டார். என்னது, தேவன் அவர் இந்த பூமிக்கு எதுக்கு அனுப்பினாரோ அதை சரிவர முடித்து விட்டார். மனுஷனுக்காக ஆதாம், அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்க வேண்டும் சொன்னவர். அந்த பகையை உண்டாக்கின பாவத்தை கொடுத்து மனிதனை தேவனிடத்துல பிரித்த அந்த சாத்தானுடைய எல்லா திட்டங்களையும், எல்லா சதி திட்டங்களையும் சிலுவையில முடித்தார். உனக்காக எனக்காக யாரும் செய்து முடித்தார். அப்படியே கொண்டது. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். எப்படி ஒப்பு கொடுக்கிறார், லூக்கா 23:46 என்ன சொல்லுது பாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார். வாசிங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு, ஏன் தெரியுமாங்க மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார்? எதற்காக? தேவாதி தேவன் என்பதை அந்த வான அந்த ஸ்தரங்களும் எல்லா வானமும் பூமியும் அதிர்ந்தும்படி தேவன் அங்க இருந்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இவர்தான் தேவனுடைய குமாரன், இவர்தான் தேவனுடைய குமாரனோ என்று யாரெல்லாம் அவரை துப்பினார்களோ, குத்தினார்களோ, அவரை வேதனைப்படுத்தினார்களோ அந்த இடத்திலேயே அவர்கள் மனம் மாறுகிற அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு நீங்க இயேசு அறிவித்து சோர்ந்து போயிருக்கலாம். இந்த ஜனங்கள் மாற மாட்டாங்க, இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இந்த ஜனங்களுடைய நிலைமை இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார், பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நாம யார் இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கை இயேசு இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? இயேசுதான் முழுமையாயிருக்கிறார். ஏன் என்றால் பரிபூர்ணம், பரிபூர்ணம் என்றால் முழுமை. இந்த முழுமை அடைவதற்கு இயேசு இடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை நடத்துவார். அதுதான் தேவன் 7 வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு விசை இருக்கிற இடத்திலே நாம் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் 7 வார்த்தைகளை 7 பிள்ளைகள் மூலமாய் பேசினார், சிறு பிள்ளைகள் மூலமாய் பேசினார், வாலிபர்கள் மூலமாய் பேசினார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது. சிறுவிலை 7 பூ பூத்திருக்கிறது, அது உதிர்ந்து இருக்கிறது. ஒவ்வொருவரும் வீட்டுக்கு போகும்போது இந்த 7 பூக்கள்ல ஏதாவது ஒரு பூக்கை நீங்கள் கடந்ததிலே எடுத்துக்கொண்டு போய் மற்றவங்களுக்கு மாலையாக சூடுங்கள். இந்த 7 பூக்களை நீங்க அணிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தலைகளிலே பெண்கள் எப்படி ஒரு பூக்களை அணிகிறது போல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த 7 பூக்களில ஏதாவது ஒரு பூ உங்க வாழ்க்கையில பூக்கட்டும், துளிரட்டும். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம்.
மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. எல்லாம் பாடுமா? மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. உலகமெல்லாம் நீர்வடைய ஜீவன் தந்தீரையா. உலகமெல்லாம் நீர்வடைய உன் ஜீவன் தந்தீரையா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. மகிமையடையும் இயேசுராஜனே, அப்படியே ஆண்டவரே, நீர் இந்த சர்வீஸ் நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே இந்த புனித வெள்ளி ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். நாங்கள் அதன்படி நடக்கணும் ஆண்டவரே, அதன்படி வாழணும் ஆண்டவரே. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் முடித்து விட்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எப்படி ஆண்டவரே உடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், அதே போல எங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. விசேஷமா ஆண்டவரே, ஆண்டவரே பிரசவ ஆண்டவரே வழியில இருந்தாலும் ஆண்டவரே விசேஷமாய் ஒருவர் வார்த்தை கடந்து செல்லுங்க.